தனது அதீத அறிவால் அடுத்தவர்களை அன்னார்ந்து பார்க்க வைக்கும் மிதுனராசினியர்களே. எப்பயுமே இந்த ஒத்தையாரட்டையை விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த மாசமும் நீங்க ஒத்தையாரட்டையா தான் விளையாண்டுட்டே இருக்க போறீங்க. பண்ணலாமா? பண்ண வேண்டாமா? செய்யலாமா? செய்ய வேணாமா? மொய் வைக்கலாமா? வேணாமா? அதுவா? இதுவா? அதுவா? இதுவான்னு குழம்பக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த செப்டம்பர் மாசம் மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கு. என்ன மேடம் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னா, வேற வழியே இல்ல. விரயம், விரயம், விரயம் வருவதற்கான நேரம் தான் இந்த செப்டம்பர் மாசம் மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதுவும் சுய கௌரவத்திற்காக விரயம் பண்ணக்கூடிய மாரியான ஒரு சூழல். ரூ. 5000 வைக்கணும்னு நெனச்ச இடத்துல ரூ. 20,000 ஆயிடுச்சே. நான் எஸ்டிமேஷன் ரூ. 5 தான் போட்டேன். கடைசில பார்த்தா அது ரூ. 20,000 ஆயி நிக்குது. என்ன பண்றது? கௌரவத்த காப்பாத்தணுமே! பண்ணுவோம் அப்படின்ற மாரி சமாளிச்சுக்கலாம்ன்னு வாழ்க்கை முழுதுமே சமாளிச்சுக்கலாம்ன்னு சமாளிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் விரயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவா பண்ணிக்கோங்க. அது தேவையா? அவசியமா? அப்படின்றத தெரிஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய பெருமையை காட்டணும் அப்படின்றதுக்காண்டி நீங்க ஏதாவது போனீங்கன்னா, அது வீண் விரயத்தில் தான் உங்களை கொண்டு போய் விடக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஏன்னா, செவ்வாய் உட்கார்ந்திருக்காரு. சகோதர வழி, சகோதரத்துவம் அந்த மாதிரியான வழிகள்ல கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பா இருக்கும். புதன் கொஞ்சம் அப்படியே ராசிநாதன் வக்ரம் ஆயிட்டு இப்பதான் ஒரு ஸ்டெடியான ஒரு இடத்துக்கு திரும்பவும் 2ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறது அப்படின்றது அதி உற்பதம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சந்திரனோட வீட்டுல உட்கார்ந்திருக்காரு. ஸோ மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. என்னால முடியும், ஜெயிச்சிட்ட மரம் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. யாரெல்லாம் லேண்ட் வாங்கணும், இடம் வாங்கணும், ஏதாவது ஒரு 1/4 ஏக்கராவது நம்மளுக்கு இருக்கணும், 1/4 கிரவுண்டாவது இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை ஏதோ ஒரு லேண்டை போய் பார்த்துட்டு ஃபைனல் பண்றதுக்கான ஒரு நேரம் இருக்கு. ஃபைனல் பண்றீங்களோ இல்லையோ போய் லேண்டெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பா இருக்கு. புதுசா செல்போன் வாங்குறதுக்கான ஒரு நேரம் இருக்கு. செல்போன் கீழே விழுந்து அதுக்கான செல்போன் பராமரிப்பு செலவு வருவதற்கான நேரமா இருக்கு. யாரெல்லாம் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்க போறீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா புதன் தான் மீடியா இல்லையா? அவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருதல் அப்படின்றது மிகச்சிறந்த அற்புத யோகம். அதுக்கப்புறம் திரும்ப அவர் போய் செப்டம்பர் 15க்கு அப்புறம் சூரியனோட சேரப்படுறார். புத ஆதித்ய யோகத்துல தன்னோட ராசி அதிபதி அமர்தல் அப்படின்றது மனதளவுலையும் சரி, உடல் அளவிலையும் சரி, செயலளவிலையும் சரி மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி விரயம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அதனால அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்பதான் அஷ்டமச்சனில் அடிபட்டேன், திரும்ப குரு பயிற்சியாவது நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுவும் 4-8 போச்சு. நீங்க இப்ப இதுவும் இப்படியா அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் 2 மாசம் தான், வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டிசம்பர் மாசத்துல இருந்து சூப்பரா தான் இருக்க போகுது. டிசம்பர் மாசம் சொல்லுவேன், திரும்ப ஜனவரி மாசம் சூப்பரா தான் இருக்க போகுதுன்னு. சரியா? ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கொஞ்சம் குரு பெயர்ச்சியில் விரயங்கள் வருதல் அப்படின்றது இயல்பாவே இருக்குது. இந்த செப்டம்பர் மாசம் அது கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது. சரியா? அதனால என்னன்னா, பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போங்க. அதான் நான் சொல்ல வேண்டிய அட்வைஸ். ஒன்றும் இல்லை. நீங்க ஏதோ ஒரு விஷயம், அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நீங்களே உங்களுக்கு வாங்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், ஏதோ வீட்டில் வாங்கக்கூடிய ஏதோ ஒரு மளிகை சாமானா கூட இருக்கட்டுமே, நீங்க 100 ரூபா 150 ரூபா துவரம்பருப்பு போட்டு போனீங்கன்னா கடைக்கு போனால் 150 ரூபா 200 ரூபா இருக்கும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ ஒரு மிதுனராசிக்காரங்க இருக்கீங்க. அதனால பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, நம்ம எஸ்டிமேஷன் போட்ட அளவோட கம்மியாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுரும், கூட வந்துச்சுன்னா நம்மளுடைய லெவல் வரைக்கும் கூட வந்தால் சமாளிச்சுக்கலாம் இருக்கும். அதிகமாக வரும்போது நம்மளால அதுவே ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மன உளைச்சலை கொடுத்துச்சு அப்படின்னா அது பண்றதுல பிரயோஜனமே இல்லை இல்லையா? அந்த மாதிரி மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் நீங்க பண்ற செயல்ல மன உளைச்சல் வரக்கூடிய நேரமா இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாசம் செலவு தான் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாசம் மட்டுமா, எல்லா மாசமும் செலவு தான் பண்றேன் நீங்க சொல்றது கேட்குது. இருந்தாலும் இந்த மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 11 ரூபா 12 ரூபா எக்ஸ்ட்ரா அதிகமாக செலவு வரக்கூடிய நேரம். அதனால மிதுன ராசிக்காரர்கள் செலவில் கவனம் தேவை. ஓகே, ஒரு பாயிண்ட். தொழிலில் அல்டிமேட் எதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சியெல்லாம் கிடைக்க போது. ஏற்கனவே குரு ஆதித்ய யோகம், அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு சூரியன் போய் உட்காந்து செப்டம்பர் 17க்கு அப்புறம் சுக்கிரனோட சேர போறாரு. குருவோட பார்வை வரப்போகுது. சிவராஜ யோகத்துல இருக்கு. இது என்ன சொல்றது, ஒரு மாதிரி 3ஆம் வீட்டு அதிபதி இந்த மாதிரியான உச்சம் பெறுதல் அப்படின்றது உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய செல்வம் இதெல்லாம் உயர்வதற்கான நேரம். பெரிய செலவு பண்ணாலும் பாத்தியா எனக்கு பண்ணிட்டான் பாத்தியா அப்படின்னு ஒரு 4 பேர் உங்களுக்காக உங்களோட தோலை தட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த தடவை இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி செலவு வரும், அது விரை செலவா பண்ணிக்கிறதா இல்லை செலவு பண்ணிக்கிறதான்றதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா புது செல்போன் வாங்குறது, அப்புறம் அந்த யாரெல்லாம் வாட்ச் வாங்கணும்னு நினைச்சீங்களோ, எலக்ட்ரானிக் வாட்ச் வாங்கணும்னு நினைச்சவங்க இந்த தடவை எலக்ட்ரானிக் வாட்ச் வாங்குவீங்க. பைக் வாங்கணும்னு நினைச்சவங்க பைக் வாங்க போறீங்க.
ஒரு லோன் போட்டாவது வாங்க போறீங்க. இந்த மாதிரி சிறு சிறு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கான காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்கு. பால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் டைஜஷன் ஆகாம இருக்கக்கூடிய நேரம். அதனால பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை எப்ப காய்ச்சினது என்ன எதுன்றதை பார்த்துட்டு பாலை குடிங்க. நான் போன தடவை கன்னிராசிக்காரர்கள் சொன்னேன், பாலை பொங்க விட்டுருவேன். நிறைய பேர் ஆமா மேடம் நம்பிச்சிங்க. இந்த தடவை மிதுன ராசிக்காரர்கள் பால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றதுல மிகச்சிறந்த மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ பரிகாரங்கள், ஆலோசனைகள்லாம் இந்த தடவை கிடைக்க போகுது. நான் 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமடையும் போது மருத்துவத்திற்கு இது வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த எல்லா மிதுனராசிக்காரர்களுக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 1 மாசம் கண்டிப்பாக மிகச்சிறந்த மருத்துவம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆமா மேடம், நான் ஏதோ நினைச்ச கிடைச்சிருச்சு நீங்க சொல்லதான் போறீங்க. மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்க போகுது. செவ்வாய் உட்கார்ந்துருக்கும் போது சொல்லவா வேணும், வேகம் அதிகரிக்கும், விவேகம் அதிகரிக்கும், வேகமும் சேர்ந்து இருக்கு. இந்த ரொம்ப அதிஉற்பதமான ஒரு டைம் பீரியட் மிதுன ராசிக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டில் ராசிநாதன், உங்க தலைக்கு மேல செவ்வாய், 12ல குரு, சொல்லவே வேண்டாம். சூப்பரா இருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஒரே ஒரு விஷயம் நான் திரும்ப சொல்ற மாதிரி, மொய் வைக்கிறதுல கவனமா இருங்க, பணம் செலவு பண்றதுல கவனமா இருங்க. கௌரவத்திற்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்து அப்புறம் கஷ்டப்படாதீங்க. சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு வருத்தத்தை தரக்கூடிய நேரமா இப்போ இந்த மிதுன ராசிக்காரருக்கு இருக்கு. மற்றபடி எல்லாமே அல்டிமேட் தாங்க. நான் திரும்பவும் சொல்ற மாதிரி, எதுக்கு எடுத்தோன்னே நான் உங்களை கவனம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்க மண்டையில ஏறிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் பத்தி பேசணுமே இல்லைங்க. அது நீங்க எப்பயுமே பாசிட்டிவ் தான். மிதுன ராசிக்காரங்க சொல்லவே வேண்டாம். நான் எடுக்கும்போது என்ன சொன்னேன், அறிவால் அடுத்தவர்களை கவரக்கூடிய மிதுன ராசி. உங்களால ஏன் முடியாது அப்படின்றத உங்க மூளையால முடிச்சு காட்டுவீங்க. நீங்க உட்காந்து அதை தேடி அந்த டேட்டா கொண்டு வந்தா அப்படின்னு கையில கொடுத்துக்கூடிய ஒரு அறிவு நிரம்பிய ஒரு ஆட்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுடைய திறமை அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் உங்களை பத்தி தெரியல, ஒரு அடையாளம் இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான அடையாளம் கிடைக்க போகுது. எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரம், சூப்பர் பாணி நல்லா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு ரெகக்னேஷன் அப்படின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிடைக்க போகுது. கண்டிப்பா புது வரவு அப்படின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டில் தன்னுடைய ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு புது வரவு தான். நிறைய ட்ரெஸ்ஸு, நிறைய ஃபோனு, நிறைய கிஃப்ட்டு, ஃபோன் கேஸ் மாத்துறது, இல்லை மாத்தி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்திருக்கும். சில சமயம் அந்த லேப்டாப் சார்ஜ் ஏறாம அவஸ்தப்படுறது, இந்த போன் சார்ஜ் ஏறாம அவஸ்தப்படுறது, இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கும். சார்ஜர் பாயிண்ட்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. சுவிட்ச் போர்ட்ல கை வைக்கும் போது பாருங்க, கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கான நேரம். ஏன்னா செவ்வாய் தான் கரண்ட், சரியா? தலைக்கு மேல செவ்வாய் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாருக்குமே நடக்குமா எல்லாருமே அப்படின்னு அப்படி இல்லை. ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டு அதை பத்தி கவலைப்பட வேணாம்ல. மறந்து போறதுக்கான நேரம்லாம் இருக்கு, மறதி வரதுக்கான நேரம் இருக்கு. அதனால மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் மறதியில் கவனம் தேவை. 2 விஷயம் தான் நான் திரும்ப சொல்றேன். சுய கௌரவத்திற்காக உங்களுடைய பணத்தை இழக்கக்கூடிய நேரம் இருக்கு, அதுல கவனம் தேவை. 2வது உங்களுடைய மறதியில கவனம் தேவை. 3வது உங்களுடைய அடுப்பங்கரையில் கவனம் தேவை. இது 3 விஷயமும் தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கும். மற்றபடி எல்லாமே அல்டிமேட்டுங்க, சான்ஸே இல்லை. சூப்பரா இருக்க போது, உங்களுக்கான அடையாளம் அங்கீகாரம் கிடைக்க போகுது, உங்களுக்கான பண வரவு கிடைக்க போகுது, புது வரவு கிடைக்க போகுதுங்க. அது எதா வேணா இருந்துட்டு போகுது. இன்னும் சொல்ல போனா சுக்கிரன் போய் உட்கார்ந்து குருவோட பார்வையில நீச்ச பங்க ராஜயோகம் அடைய போறாரு. வெள்ளி தங்கம் வாங்குவதற்கான நேரம் கூடி வருது. அது எப்பங்க வரும் அப்படின்னா செப்டம்பர் மாசம் ஒரு 4 தேதிக்கு அப்புறம் ஒரு 17 தேதிக்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளியோ இல்லை ஏதாவது ஒரு தங்கமோ இல்லை ஏதாவது ஒரு கிஃப்டோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே நீங்க நகை கடைக்கு போவீங்க. கண்டிப்பா இது நடக்கும். மிதுனராசிக்காரங்களுக்கு இன்னும் சின்ன ஒரு பரிகாரம் சொல்லட்டுமா? வெள்ளி மோதிரம் இல்லை வெள்ளி பிரேஸ்லெட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பயங்கரமாக நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்த்த விஷயம் உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்கும். அதனால மிதுனராசிக்காரர்கள் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அதிகற்புதம். இல்லை நீங்க போய் ஒரு லேண்டை பாக்குறதுக்கான நேரம் இப்போ கூடி வருது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதுனராசிக்காரர்களுக்கு லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் அம்மாவோட ஹெல்த், அம்மாவோட சப்போர்ட், இதெல்லாம் அதிகமாக கிடைக்க போகுது. சிறு டிராவல் பண்ண போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, ரொம்ப நிம்மதியா இருக்க போறீங்க. நான் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி முடிக்காம வச்ச வேலையெல்லாம் முடிக்கக்கூடிய காலமா இந்த நேரம் செப்டம்பர் மாசம் மிதுனராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலத்தோட இந்த தடவை மிதுனராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாசம் அமோகமா இருக்கு. 80% சூப்பரா இருக்கீங்க, கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. 2 விஷயம், உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்பட போகுது. ஏன்னா சூரியன் சூப்பரா உங்களுக்கு மெடிசன் எல்லாம் கொடுக்க போறாரு. அதனால நீங்க ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேணாம். பண வரவுல கொஞ்சம் கவனம். இயல்பாவே மிதுனராசிக்காரங்க கொஞ்சம் கணக்கு போட்டு வேலை பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க கால்குலேஷன் மைண்டா, அதனால கொஞ்சம் கணக்கு போட்டு தான் எப்பயுமே குடும்பத்தை நகர்த்துவீங்க. அதில் ஒரு இது பண்ணாலே இந்த பட்ஜெட் பத்தி மாதிரி நீங்கள்லாம் கொஞ்சம் அப்படி 2 ரூபா ஆதா கூட ஐயோ அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவீங்க. அந்த டென்ஷன் ஆகாம இருக்க. கண்டிப்பா 2 ரூபாய்க்கு 5 ரூபா தான் செலவு வரப்போகுது. அதனால மண்டையில ஏற்றி வச்சுக்கோங்க.
செலவு இருக்கும். நான் டென்ஷன் ஆகக்கூடாது. என்னால குடும்பத்துல இருக்கவங்களையும் நான் வந்து கடுப்பேத்தக்கூடாது. குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இதனால நான் வந்து திட்டி, ஏன்டா அவங்க என் கூட இருக்காங்கன்ற மாரி நிலைமைய வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்க மாசம் ஆரம்பிக்கும்போதே சொல்லிக்கோங்க. அதனால தான் நாங்க செப்டம்பர் மாச பலன்லயே உங்களுக்கு இது முன்னாடியே ப்ரெடிக்ஷன் ஏன் முன்னாடியே சொல்றோம் அப்படின்னா, அந்த மாசம் இதான் இருக்க போகுது. மிதுனராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பெருமாள் வழிபாடு அல்டிமேட்டா இருக்கு. புரட்டாசி மாசம் வேற சொல்லவே வேணாம். இயல்பாவே மிதுனராசிக்காரங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும். இந்த தடவ பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கு. செலவானாலும் பணம் வர்றதுக்கான வழிய குடுக்கும். பணம் வந்தாங்க செலவு பண்ண முடியும் அப்படின்னா, பணம் வருவதற்கான வழியை பெருமாள் குடுப்பாரு. அதனால போய் பெருமாளை பார்த்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வாங்க. அவர் உங்களோடயே இருப்பாரு. எல்லா வால்பேப்பர்ல முடிஞ்சா பெருமாள வச்சுக்கோங்க. ஒரு டிபிய பெருமாள வச்சுக்கோங்க. அடிக்கடி அந்த சயன குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, 12ஆம் இடம் தான் படுக்க. அங்க வந்து செவ்வாய் உட்கார்ந்திருக்காரு. அப்ப சயன குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இந்த செப்டம்பர் மாசம் காத்திருக்கு. மிதுன ராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க.